வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தீபாவளி அன்று கட்டாயமாக சொல்ல வேண்டிய லக்ஷ்மி ஸ்லோகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால உங்களுடைய வீட்டில் பணம் காசுன்றது அல்ல குறையாத அளவுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். மற்றும் தீபாவளி நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அந்த இருட்டான பக்கங்கள் எல்லாமே போயிட்டு வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி, நம்மளுடைய அன்றாட சூழ்நிலையில் எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கிறதுக்காகவும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி தீபாவளியை நீங்கள் வழிபாட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மற்றும் இந்த ஸ்லோகத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியதும், பணத்தை ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு அதிகமாக தரக்கூடிய ஸ்லோகமாகவும் கண்டிப்பாக இது இருக்கும். இந்த தீபாவளி அன்று நீங்கள் இதை ஏற்றக்கூடிய நேரம் மற்றும் எப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும், அதற்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். முதல்ல லக்ஷ்மி மந்திரம் என்னன்றது அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ரீம் ஸ்ரீம் ஷித் லக்ஷ்மி நமக. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரியாக உங்களுடைய வீட்டில் பூஜை எப்போ காலையில் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லை எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடுறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லக்ஷ்மி தேவி முன்னாடி ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அந்த ஏற்றி வச்ச தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த லக்ஷ்மி மந்திரத்தை நீங்கள் 108 முறை நீங்கள் மனசார சொல்லும்பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த கெட்ட நேரம், கெட்ட சக்தி, அந்த இருள் எல்லாமே விலகி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி எல்லா விதத்துலேயும் வெளிச்சத்தை ஏற்படுத்தி ஐஸ்வர்யத்தை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு. அடுத்தது இந்த 108 முறை இந்த மந்திர வரிகளை இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி முடித்ததும் என்ன பண்ணுங்கள், நன்றி லக்ஷ்மி தேவியே அப்படின்ற வார்த்தையும் உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த நன்றியை நம்ம லக்ஷ்மி தேவிக்கு தெரிவிக்கும்பொழுது நிச்சயமாக நம்மளுக்கான பலனும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இந்த மந்திரத்தை தீபாவளி அன்று நீங்கள் ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் 48 நாட்களுக்குள்ளவே நிச்சயமாக அனைத்து விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யமும் பெருகிறதுக்கு நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக இருந்துகிட்ருக்கும். இந்த ஸ்லோகத்தை தவற விடவே விடாதீங்க. இதை நீங்கள் காலை நேரத்துலேயோ இல்லாட்டி நீங்கள் மாலை வழிபடுறதா இருந்தீங்கன்னா மாலை நேரத்துலேயோ நீங்கள் கண்டிப்பாக தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை உட்காந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நன்றி சொல்லிவிடுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவலானது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.